உங்களுடைய கோரிக்கைகளை சிறுமைப்படுத்தல வரவேற்கிறேன், பாராட்டுறேன், இன்னும் செய்யுங்கன்னு சொல்றோம். ஆனால் மற்றவர்களை தாழ்த்தி விடாதீர்கள். அது ஒரு நன்றி கெட்ட ஒரு உணர்வை வெளிப்படுத்தி விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன். நன்றி உணர்வை கொஸ்டின் பண்ணக்கூடிய தகுதியெல்லாம் இங்க இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு இல்லை. தமிழ் மன்சாரியை பார்த்து நன்றி சொல்வதற்கு முடியாதுன்னு சொல்ற தகுதி இல்லைன்னு சொல்றாரு. அது எப்படின்னு தெரியுது இல்ல. உங்க இருவரையும் நான் கேட்கிறேன், கண்ணியமிகு காயிதே மில்லத்துன்னு பல முறை சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் இப்படி பிஹேவ் பண்ணீங்கன்னா எப்படி சொல்ல முடியாது? தவறு. இந்த மானிய கோரிக்கையிலே வெளிவந்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் எல்லாம் வெறும் கண் துடைப்பு அறிவிப்புகள் அல்ல, சிறுபான்மை சமுதாயத்தை கை தூக்கிவிட அறிவிப்புகள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய நம்முடைய காதர்மயின் சாஹிப் அவர்களுக்கு தகைசால் தமிழர் என்ற உயரிய விருதை அளித்து சிறப்பித்தது முந்தைய திராவிட மாடல் அரசு. நான் என்ன சொல்றேன்னா, முந்தைய அரசுகள் செய்த நல்ல விஷயங்களையும் பாராட்டணும், நீங்களும் செஞ்சிருக்கீங்க, இன்னும் இதை விட சிறப்பாக செய்யுங்க, அதை நம்ம எதிர்பார்க்கிறோம். மாறாக நாங்கள் மட்டும்தான் எல்லாம் செஞ்சிருக்கோம், மற்றவங்களாம் யாருமே எதுவுமே செய்யலை என்பது போல சொல்வது அது ஆரோக்கியமான அரசியலுக்கு உதவாது. அதே போன்று இடஒதுக்கீடு உள்ளிட்ட விவகாரங்களில் திராவிட கட்சிகள் செய்த சாதனைகளை மறக்க முடியாது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசில் அந்த 3.5% இடஒதுக்கீட்டுக்கு இன்னல் வருகின்ற போது சிறப்பான அரசாணையை வெளியிட்டதும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மீண்டும் நான் சொல்வது, உங்களுடைய கோரிக்கைகளை சிறுமைப்படுத்தல வரவேற்கிறேன், பாராட்டுறேன், இன்னும் செய்யுங்கன்னு சொல்றோம். ஆனால் மற்றவர்களை தாழ்த்தி விடாதீர்கள். அது ஒரு நன்றி கெட்ட ஒரு உணர்வை வெளிப்படுத்தி விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே இருந்த எந்த ஆட்சியும் குறை சொல்லாமல் கண்ணியமான முறையில் கான்ட்ரவர்சி இல்லாம இதுவரை 20 அறிவிப்புகள் சிறுபான்மை சமுதாயம் முதல் தடவை தான் அதில் பதிவு பண்றேன். ஏன் அவங்க தானே எதிர்த்து அட்டெண்டன்ஸ் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அது இல்லாமல் நன்றி உணர்வை கொஸ்டின் பண்ணக்கூடிய தகுதியெல்லாம் இங்க இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஏன்னா வார வாரம் பேசிட்டு இருக்கவர் என்னன்னா இது என்னன்னா, ரெண்டாவது போன வாரம் வரைக்கும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தவருக்கு 5 வருஷம் ஒருத்தர் கூட்டணி மாறுவர் என்ன கொஸ்டின் கேட்கிறாரு அவரு. சொல்லுங்க, மக்கள் அது ஃபர்ஸ்ட் அவரு தருவோம். என்ன நன்றி அவரு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நேற்று மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசி முடித்தாகிவிட்டது. அமைச்சர் பதுவரிக்கு பிறகு மானிய கோரிக்கை குறித்து வாக்கெடுப்பு. மக்கள் நலத்துறை அமைச்சர் உட்காருங்க சார், உட்காருங்க, எடுக்கலாம். அமைச்சர் பாருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று 10க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இது குறித்து பேசியாகிவிட்டது. அந்தந்த ஆட்சியில் அவர்கள் என்ன சிறுபான்மையினருக்காக என்னென்ன செய்தார்கள் என்று சொல்லியாகிவிட்டது. இன்று அமைச்சர் பதிலுரையும் வழங்கிவிட்டார். அதற்கு பிறகு நேரடியாக வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்று தாழ்மையுடன் மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள் பதிலுரை. போதும், மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் பதிலுரை. மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு அவர்கள். அவர் உங்களுடைய ஆட்சி உங்களுடைய தலைவர்களை பற்றி புகழ்ந்து பேசினார். அவரை பார்த்து தமிழ் மன்சாரியை பார்த்து நன்றி சொல்வதற்கு முடியாதுன்னு சொல்ற தகுதி இல்லைன்னு சொல்றாரு. அது எப்படின்னு தெரியுது அது எப்படி சொல்றது? தமிழ் மன்சாரியை பேச சொல்லுங்க. மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர் நான் சொல்லிடுறேன், சொல்லுங்க. நீங்க உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவை முன்னவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க ப்ளீஸ். அவை நீங்க அவை முன்னவர், மாண்புமிகு பேரவை அவை முன்னவர், அவை முன்னவர், மாண்புமிகு அவை முன்னவர், அவை முன்னவர். யார் ஆங்கிலத்தில் யார் பேசுற சொல்லுங்க. என்ன விஷயம்? என்ன சொல்ல வரீங்க? உட்காருங்க, கொஞ்சம் உட்காருங்க. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் நீங்கள் நன்றி சொல்லி இருக்க வேண்டும் என்று தான் சொன்னாரே தவிர நான் இருங்க இல்ல. ஆகவே அவர் ஆகவே இந்த பிரச்சனையை தொடர்ந்து சபையிலே இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கண்டினியூ பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அதனால கொஞ்சம் உதவிமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. மாண்புமிகு இருங்க, நான் சொல்லி இதை முடிவு சொல்றேன். மாண்புமிகு உறுப்பினர் அவர் பேசிய உடனே நான் சொன்னேன், வேறு கட்சியில எந்த ஆளுங்கட்சி பொறுப்பில் அமைச்சராக உட்காருங்க
உட்காருங்க அண்ணே, உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்கார சொல்லுங்க அவரை. அமைச்சர் நீங்க பாருங்க, நீங்க பாருங்க உட்காருங்க. மாண்பு அமைச்சர் உட்காருங்க. நீங்களும் பாருங்க, உங்க 2 பேரையும் கேட்கிறேன். இல்ல உங்க இருவரையும் நான் கேட்கிறேன். உங்க 2 பேரையுமே கேட்கிறேன். கண்ணியமிகு காயிதே மில்லத்துன்னு பல முறை சொல்லிவிட்டு இப்படி 2 பேரும் இப்படி பிஹேவ் பண்ணீங்கன்னா எப்படி சொல்ல முடியாது? தவறு. தயவுசெய்து உட்காருங்க, உட்காருங்க. அவர் நன்றி, உங்களை பத்தி நன்றி நினைவுகள் என்று சொன்னவன் நான் என்ன சொன்னேன்? அங்கே இருந்து இங்கே வந்தாலும் கூட தன்னை ஜெயிக்க வைத்த மக்களுக்கு நன்றி சொன்னாரா இல்லையான்னு நான் கேட்டேன். அதோட அந்த பிரச்சனை முடிந்து விட்டது. நீங்க திரும்ப வந்து அவரை பற்றி நீங்கள் பேசிய அந்த குறிப்பை நான் இப்போ வந்து அறைக்கு சென்ற உடனே திருப்பி நான் படித்து பார்ப்பேன். தேவையற்றதாக இருந்தால் நிச்சயமாக நீக்கிவிடுவேன் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.